வணக்கம். நான் உங்கள் முகவை பொன்னார். ஒரு மனிதன் தனியா இருக்கிறப்ப, அவன்கிட்ட பொதுவா பைத்தியக்காரத்தனமான செயல்பாடுகள் இருக்காது. அவன் எப்ப பைத்தியக்காரத்தனமான செயல்பாடுகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, கூட்டம் சேரும்போது. அ கூட்டம் சேர்றப்ப தான் அவன் பைத்தியக்காரத்தனமான செயல்பாடுகள், விரும்பத்தகாத செயல்பாடுகள்ல அவன் செயல்பட ஈடுபட ஆரம்பிப்பான். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தனியா ஒரு அறையில உட்காந்துருப்பான். தனியா உட்காந்து விசில் அடிக்கிறது கிடையாது. தனியா உட்காந்து அவன் கோஷம் போடுறது கிடையாது. ஆனா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு 10 பேர் சேரும்போது, உற்சாக மிகுதியில ஒரு 100 பேர் சேர்ந்தது, அதி உற்சாக மிகுதியில அவன் தன்னுடைய பைத்தியக்காரத்தனமான செயல்பாடுகள், அதாவது விரும்பத்தகாத செயல்பாடுகள்ல அவன் ஈடுபட ஆரம்பிப்பான். அப்ப இந்த நேரத்துல நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த பைத்தியக்காரத்தனமான செயல்பாடுகள்ல ஈடுபடுறோம் அப்படிங்கிறத முதல்ல உணரணும். அந்த கூட்டம் சேரும்போது கூட்டம் சொல்கிறது நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துல இல்லாம, தன்னிலை உணர்வோடு தன்னை உணர்ந்து இந்த இடத்துல நாம இப்படி நடந்துக்கிறலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம் அப்படின்னா அந்த சிறப்பாக இருக்கும். நன்றி.